ராஸ்க்லேட் கேத்தீட்ரல். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ராஸ்க்லேட் கேத்தீட்ரல் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சீலேண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் ஈஸ்டர்ன் டென்மார்க் அந்த இடத்துல இருக்குது. இது வந்து 3வது சர்ச்சு. இதுக்கு முன்னாடி 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து வுட்ல கட்டியிருக்காங்க 980 இயர்ஸ் அந்த பீரியட்ல. அதுக்கடுத்து செகண்ட் சர்ச் வந்து ஸ்டோன்ல கட்டியிருக்காங்க 1000 இயர்ஸ்ல. இது 3வது சர்ச் 1100 இயர்ஸ்ல கட்டியிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா சென்ட்ரலில் இருக்க ஸ்டோனுக்கும் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ண பில்டிங்கோட ஸ்டோனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சென்ட்ரலில் இருக்கிறதா 1100ல் கட்டினது, இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அதுக்கடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இது சர்ச்சில் வந்து எல்லா ராயல் ஃபேமிலிஸையும் பரி பண்ணுற இடமா வச்சுருக்காங்க. அதனால சர்ச்சுக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கிது. ஸோ ஏகப்பட்ட மணி பே பண்ணணும் அவங்க வந்து இதில் பரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சர்ச்சை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஏகப்பட்ட பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நடக்கிற இடம், செவுரு, பில்லர்ஸு, சீலிங்கு, எல்லா இடத்துலையும் பாடிஸை வந்து பரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஏகப்பட்ட பணம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இது வந்து ராயல் ஃபேமிலிஸ் பரி கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து. இது வந்து குயின் மேக்கரத்தி 2 அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இடத்த புக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் நாங்கள் புதைக்க போகிறோன்னு. இது அவங்க கல்லறையோட டிசைன். அது எவ்வளோ அளவு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த சர்ச்சில் வந்து மொத்தம் 39 கிங் அண்ட் குயின்ஸை வந்து பரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிங்கோட நேமும் குயினோட நேமும் எனக்கு அவ்வளோ தெரியலை. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
உள்பக்கம் இருந்து பார்க்கும்போது தான் கோல்டன் டோர் மாதிரி தெரியும். அவுட் சைட்ல இருந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ எப்போதுமே வெளியே இருந்து உள்ள வரலாம். ஏதோ கிங்கு வருவாங்க போலுக்கு. உள்ள இருந்து வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த டோரோட ஸ்பெஷாலிட்டி.